ஹலோ ட்ரேடர்ஸ், நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எந்தெந்த லெவல் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ஒரு முக்கியமான தகவல். நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இருந்து எந்த பெய்ட் சர்வீஸும் நம்ம கொடுக்கறதில்ல. லைக் ஸ்டாக் டிப், கால் ரெக்கமெண்டேஷன் அண்ட் யூடியூப் மட்டும்தான் நம்மளுக்கு. மற்ற சோஷியல் ஹேண்டில் லைக்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம பேரை வச்சு யாராவது உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்ககிட்டேருந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. ஸோ இதை வச்சு மட்டும் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன் செயினில் இப்போதைக்கு நிஃப்டி வந்து என்ன ப்ரைஸில் நிற்கிதுன்னா 19,788.70 சரிங்களா. அண்டு இப்போ கரண்ட்டாக ஸ்ட்ரைக் எது அட் த மணின்னு பார்த்தீங்கன்னா 19,750. நீங்கள் இதிலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபுல்லாக காலில் தான் நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரிக்கு. ஸோ அதுக்கு நான் உங்களை காலில் தான் வாங்குறேன்னு சொல்லலை. ஏன் கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்காகவும் இருக்கலாம் சரிங்களா. ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தால் என்ன நடக்கும்னா, மார்க்கெட் வந்து சப்போஸு ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, காலை செல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, மார்க்கெட் வந்து அதுக்குள்ளேயே தான் கன்சாலிடேஷன் ஆகும். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். மார்க்கெட் மேலே போகவே இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தீட்டா டிகே ஆகும், நம்மளுக்கு ப்ரீமியம் குறையும், கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும் சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இப்போது நம்ம டெக்னிக்கல் போகலாம் சரிங்களா. சரிங்களான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் மாற்றிக்கணும்ப்பா. அண்டு இதுதான் வந்து டெக்னிக்கல் சார்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு இதுதான் வந்து டெக்னிக்கல் சார்ட் அண்டு நம்மளுக்கு க்ளோசஸ்ட் லெவல்ஸு. அண்டு நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, சப்போஸ் அந்த லெவல் பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் எப்படி போகும்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சப்போர்ட் வந்து 19,702.85 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 19,933 அண்ட் இங்கே ஒரு ஃபிபனாசி லெவல் இருக்குது, இங்கே ஒரு ஃபிபனாசி லெவல் இருக்குது. அண்டு நான் ஃபிபனாசி லெவலில் அலாட்டை கூட போட்டு வச்சுருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெட்டி போட்டு வச்சுருக்கேன், ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் அண்ட் 28 நவம்பர் செட்டப் எப்படி இருக்குன்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் நம்ம கீழே வந்துடுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேபி திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு டெக்னிக்கல் அனலைஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன் ஃப்யூச்சரில் அது 28 நவம்பரில் செட்டப் அமைஞ்சதுன்னா எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்படியே கீழே வந்துட்டு அண்டு இங்கே ஒரு பிவோட் லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேபி திருப்பி ஒரு சின்ன மூவ் கொடுக்கலாம். ஆர் நீங்கள் வந்து மேல் சைடில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகிட்டு, மீன்ஸ் நாளைக்குன்னா எதை மீன் பண்ணுறேன்னா நவம்பர் 28 சரிங்களா, டியூஸ்டே. ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்லன்னு எனக்கும் தெரியும், அதுக்கு சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு தான். சப்போஸ் ரெசிஸ்டண்ட் கிட்ட போயிடுச்சுன்னா, ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு ஒரு ரெசிஸ்ட் ஆகிருந்ததுன்னா மேபி திருப்பி ஒரு கீழே ஒரு வாட்டி கீழே கொஞ்சம் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஃபால் ஆச்சுன்னா கரெக்டாக இவ்வளோ தூரம் வரும்னு நான் சொல்ல வரல. சப்போஸ் ஒரு சின்ன ஒரு ஃபால் ஆகும் ஓகேங்களா. மேபி மார்க்கெட் அது மாதிரி ஒர்க் ஆகலாம். சப்போஸ் பிரேக் அவுட் இதை பண்ணிடுச்சுன்னா மேபி மேலே போகலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான். இதுதான் செட்டப்பு. சப்போஸ் இந்த செட்டப் உங்களுக்கு அமைஞ்சுதுன்னா யூ கேன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டுமே சரிங்களா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. அண்ட் ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, டேக் கேர், தேங்க்யூ.